ரமேஷ் 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 டிக்கெட் எடுக்கு சார் சால் எடுத்து தலைவா இங்க வந்து ஏன் தலைவா எங்களை தள்ளிக்கிறீங்க? காலை ஒன்னா அவர்கிட்டே போயிருக்கணும். புதுச்சேரியில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் 3000 நபர்கள் என்ஆர் காங்கிரஸில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர். ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைய முடிவு செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியில் குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் அவரது மகன் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், கே.எஸ்.பி. ரமேஷ், மாநில செயலாளர் அழகு என்கிற அழகானந்தம், உருளையம்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் மற்றும் வி.பி. சிவக்கொழுந்துவின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் மகன் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் சிறப்பாக செய்திருந்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல தாளங்கள் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவேன் என முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து பேட்டியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலக திறப்பு விழா மற்றும் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, முதல்வர் ரங்கசாமியின் திருக்கரங்களால் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அவரது கரங்கள் பட்டாலே வெற்றி நிச்சயம். லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக நிச்சயம் மாற்றி காட்டுவேன் என்றும் 2026 முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று அவரது பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்று தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. 26 இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவருடைய திருக்கரங்களாலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருக்கரம் பட்டாலே வெற்றி நிச்சயம் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரசினுடைய கோட்டையாக மாற்றி காட்டி வரும் 2026 என்ஆருடைய நல்ல இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்
மேல